சென்னையில் 73 இணையர்களுக்கு 50 பொருட்கள் அடங்கிய சீர்வரிசையுடன் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திருமணத்தை நடத்தி வைத்தார். சென்னை கிழக்கு மாவட்ட திமுக சார்பில் கொண்டாடப்படும் மக்கள் முதல்வரின் மனிதநேய விழாவை முன்னிட்டு சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள கலைவாணர் அரங்கத்தில் 73 இணையர்களுக்கு சீர்வரிசையுடன் கூடிய திருமணத்தை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நடத்தி வைத்து மணமக்களை வாழ்த்தினார். இதனைத் தொடர்ந்து 76 மகளிருக்கு இருசக்கர வாகனங்களையும் வழங்கினார். இதனைத் தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய அவர், முதலமைச்சரின் 73வது பிறந்த நாளை முன்னிட்டு 73 இணையர்களுக்கு திருமணத்தை நடத்தி வைத்ததில் மகிழ்ச்சி அடைகிறேன் என்று தெரிவித்தார். எதற்கு உரிமைகளை விட்டுக் கொடுக்க கூடாதோ அதற்கு தைரியமாக சண்டை போட்டு தன்மானத்தோடு சுயமரியாதையோடு மணமக்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்றும் தெரிவித்தார். நிகழ்ச்சியில் அமைச்சர் சேகர் பாபு, MP கலாநிதி வீராசாமி, MLA-க்கள் தாயகம் கவி, வெற்றி அழகன், ஜோசப் சாமுவேல் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். 100% இங்க காதல் திருமணம் தான். கூடுதல் மகிழ்ச்சியான எனக்கும் காதல் திருமணம் தான். எப்பொழுதுமே இதே மகிழ்ச்சியோடு இந்த இணையர்கள் இருக்க வேண்டும் என்று நான் வாழ்த்திக் கொண்டு, ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு, ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து, எதுக்கு விட்டு கொடுக்கணுமோ அதுக்கு மட்டும் விட்டு கொடுத்து, எதுக்கு உரிமைகளை விட்டு கொடுக்க கூடாதோ அதற்கு தைரியமா சண்டை போட்டு அந்த உரிமையை விட்டு கொடுக்காம தன்மானத்தோடு சுயமரியாதையோடு ஒவ்வொருத்தரும் நீங்க உங்களுடைய வாழ்க்கையை அமைச்சு கொள்ள வேண்டும். உங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தை ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி, பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி, அதற்கு அழகான ஒரு தமிழ் பெயரை நீங்கள் சூட்ட வேண்டும் என்று